வெல்கம் டு ஈஸ்மேத். இன்னைக்கு வந்து நம்ம ஃபிசிக்ஸில் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டி. நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான். பார்த்தீங்கன்னா லென்த், மாஸ், டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் இது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான். ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை வந்து நம்ம வந்து எப்பயுமே நம்பர்ஸில் தான் மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்து அதை வச்சு எப்படி பிரிக்கிறாங்கன்னா மூணாக பிரிக்கிறாங்க. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, டிரைவ்டு குவான்டிட்டி, சப்ளிமெண்டரி குவான்டிட்டி. இப்போ வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி எடுத்துங்க. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி என்ன வேற மாதிரி எப்படி சொல்லுவாங்கன்னா பேஸ் குவான்டிட்டி சொல்லுவோம். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னா ஒன்றும் இல்லை, அதாவது இப்போ இருக்குல்ல ஃபிசிக்கல் குவான்டிட்டி அதையே வந்து ஒரே ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி அதை வந்து வேற எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லென்த், மாஸ், கரண்ட், ஸ்பீட், இன்னும் நிறைய இருக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. இது வந்து வேற எந்த பேராமீட்டரையும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. இப்போ வந்து டிரைவ்டு குவான்டிட்டி. டிரைவ்டு குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து பேஸ் குவான்டிட்டிஸ் கிடையாது, அதாவது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிலேருந்து டிரைவ் பண்ணி எடுக்கிறோம். அதனால இது வந்து டிரைவ்டு குவான்டிட்டின்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏரியா, ஒர்க், ஃபோர்ஸ், ப்ரெஷர். இது எப்படி டிரைவ்டு குவான்டிட்டின்னு சொல்றாங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து லென்த்தை பார்த்தோன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி சொல்றோம். லென்த் இந்த பேராமீட்டர் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர். ஓகேவா? இப்போ ஏரியாவோட யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர். அதாவது இந்த லென்த்ல இருந்து தான் ஏரியாவை நம்ம வந்து டிரைவ் பண்ணி எடுக்கிறோம். அதனால தான் இது பேர் வந்து டிரைவ்டு குவான்டிட்டி. இதே மாதிரி தான் ஒர்க், ஃபோர்ஸ், ப்ரெஷர் எல்லாமே வந்து எப்படின்னா ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டில இருந்து திருப்பி நம்ம டிரைவ் பண்ணி எடுப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா சப்ளிமெண்டரி குவான்டிட்டி. சப்ளிமெண்டரி குவான்டிட்டி பாத்தீங்கன்னா இது வந்து ஃபண்டமெண்டல்லையும் சேராது, டிரைவ்ட்லையும் சேராது. அப்படி இல்லாம கொஞ்சம் குவான்டிட்டி இருக்கும், அதுக்கு பேர் வந்து டிரைவ்டு குவான்டிட்டி. இதுல பாத்தீங்கன்னா சாலிட் ஆங்கிள், பிளேன் ஆங்கிள் ரெண்டு இருக்கு. இது ரெண்டு தான் வந்து சப்ளிமெண்டரி குவான்டிட்டில வரும். அப்புறம் பிசிக்ஸ்ல மெயினா பாத்தீங்கன்னா எரர்ஸ். இப்ப எரரை பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 பேராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா resolution, accuracy, precision. resolution என்னன்னா least count. நம்பர் ஆஃப் லீஸ்ட் கவுண்ட்ஸ் தான் வந்து நம்ம வந்து ரெசல்யூஷன் சொல்லுவோம். லீஸ்ட் கவுண்ட்னு என்னன்னா இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னா அதை வந்து எத்தனை தடவை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம்
இப்போ வந்து நம்ம கிட்ட ஒரு தெர்மோமீட்டர் இருக்கு, ஒரு 5 கன்சிக்யூட்டிவ் டைம்ஸ் வந்து நம்ம மெஷர் பண்றோம்ல, அதுக்கு பேர் தான் வந்து லீஸ்ட் கவுண்ட். இப்போ 5 தடவை மெஷர் பண்ணக்குள்ளேயும் நமக்கு வந்து 50 டிகிரி செல்சியஸ் ரூம், ஒரு 30 டிகிரி செல்சியஸ் ரூம் டெம்பரேச்சர்னா ஒரு 5 தடவை மெஷர் பண்ணக்குள்ளேயே இது நியரான வேல்யூ காட்டும். அந்த மாதிரி இருக்கிறது வந்து லீஸ்ட் கவுண்ட். அதை வந்து நம்ம ரெசல்யூஷன் சொல்லுவோம். அக்யூரேசினா என்னன்னா, நம்ம மெஷர் பண்ற வேல்யூ வந்து எந்த அளவுக்கு ட்ரூ வேல்யூக்கு வந்து க்ளோஸரா இருக்கு. இப்போ வந்து இந்த ரூம் டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரி செல்சியஸ். இப்போ நம்ம மெஷர் பண்ற தெர்மோமீட்டரோட வேல்யூ வந்து 30 டிகிரி செல்சியஸ்னு காட்டணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து அக்யூரேசி. அப்புறம் வந்து ப்ரிசிஷன். ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் லீஸ்ட் கவுண்ட் பார்த்தோம்னா அது ரெசல்யூஷன் தான். இப்போ 5 தடவை நம்ம வந்து இந்த ரூம் டெம்பரேச்சரே மெஷர் பண்ணால் 5 தடவையுமே வந்து எப்படின்னா மாறாமல் ஒரே வேல்யூவே வரணும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து ப்ரிசிஷன். இப்போ 5 கன்சிக்யூட்டிவ் டைம்ஸ் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க, டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறோம் 5 கன்சிக்யூட்டிவ் டைம்ஸ். எல்லா தடவையுமே எப்படி வருதுன்னா 30, 29, 28, 30, 31 இந்த மாதிரி ஓரளவுக்கு இந்த 30க்கு வந்து நியராகவே வரும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ப்ரிசிஷன். இப்போ வந்து எரர்ஸ் பற்றி பார்ப்போம். இப்போ எரர்னா என்னன்னா, இப்போ நம்ம மெஷர் பண்ற வேல்யூக்கும் வந்த ட்ரூ வேல்யூக்கும் வர டிஃபரன்ஸ் தான் வந்து எரர். இப்போ வந்து எரரோட நேச்சர் வச்சு வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா, எரர்ஸை சிஸ்டமேட்டிக் எரர், ரேண்டம் எரர், லீஸ்ட் கவுண்ட் எரர். இப்போ நம்ம பண்ற மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் அதை வச்சு எப்படி பிரிக்கிறாங்கன்னா, அப்சல்யூட் எரர், மீன் அப்சல்யூட் எரர், ரிலேட்டிவ் எரர். ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டமேட்டிக் எரர். சிஸ்டமேட்டிக் எரரை பார்த்தீங்கன்னா ரெண்டா டிவைட் பண்றாங்க. ஒன்று வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் எரர், இன்னொன்று வந்து பர்சனல் எரர். சிஸ்டமேட்டிக் எரர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கிளாசிஃபிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டல் எரர், பர்சனல் எரர். இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் அப்படின்னா என்னன்னா, இப்போ பொதுவாகவே வந்து மேனுஃபேக்சர் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே வந்து ஏதாவது டிஃபெக்ட் இருக்கலாம், அதனால வர எரர் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். இதே பர்சனல் எரர்னா இப்போ வந்து அந்த பர்சனோட இன்எக்ஸ்பீரியன்ஸ்னால வர எரர். இப்போ அந்த பர்சன் வந்து ஏதாவது தப்பா ரீடிங் எடுத்துருப்பாரு, அந்த மாதிரி வர்றது வந்து பர்சனல் எரர். அடுத்து பாத்தீங்கன்னா ரேண்டம் எரர். ரேண்டம் எரருக்கு வந்து ஒரு தெளிவான ரீசன் இருக்காது, அது வந்து எதனால வேணாலும் வரலாம். இப்போ பாத்தீங்கன்னா ரேண்டம் எரர் எதனால வரும்னு சொன்னா, டெம்பரேச்சர், மாய்ச்சர், ஹியூமிடிட்டி இந்த ஃபேக்டர்ஸ்னால வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பாதிச்சிடும். அதனால வர எரர் வந்து ரேண்டம் எரர். லீஸ்ட் கவுண்ட் எரர். பொதுவாகவே எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வந்து 100% எஃபிஷியண்டா இருக்காது. அதாவது ஓரளவுக்கு தான் நியரர் பையான வேல்யூ காட்டும். ஓகேவா? அந்த நியரர் பையான வேல்யூ காட்டுதுல, அப்போ வர எரர் வந்து லீஸ்ட் கவுண்ட் எரர். அடுத்தது பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல்னால வருது இல்ல, மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் போறதுனால வர எரர் வந்து இந்த 3: அப்சல்யூட் எரர், மீன் அப்சல்யூட் எரர், ரிலேட்டிவ் எரர். அப்சல்யூட் எரர் வந்து என்னன்னா, இப்போ வந்து ஒரிஜினலா ஒரு வேல்யூ இருக்கும், ட்ரூ வேல்யூன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஆக்சுவலான வேல்யூ. நம்ம மெஷர் பண்ணி ஒரு வேல்யூ எடுப்போம், அது வந்து மெஷர்ட் வேல்யூ. இது ரெண்டுத்துக்கும் இடையிலான டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து அப்சல்யூட் எரர். ட்ரூ வேல்யூக்கும் மெஷர்ட் வேல்யூக்கும் வர டிஃபரன்ஸ் தான் வந்து அப்சல்யூட் எரர். மீன் அப்சல்யூட் எரர் அப்படின்னா, இப்போ வந்து நம்பர் ஆஃப் லீஸ்ட் கவுண்ட் நீங்க வந்து நிறைய டைம் வந்து மெஷர் பண்ணுவீங்க, ஒவ்வொரு தடவையும் ஒரு அப்சல்யூட் எரர் வரும். அது எல்லாத்துக்கும் வந்து மீன் எடுக்கிறது தான். n நம்பர் ஆஃப் டைம் நீங்க மெஷர் பண்ணீங்க, அது எல்லாத்தையுமே வந்து ஒரு எரர் வந்துருங்க. அதை வந்து நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனால டிவைட் பண்ணீங்களா, அப்போ வர வேல்யூ தான் வந்து மீன் அப்சல்யூட் எரர். ரிலேட்டிவ் எரர், இதை வேற எப்படி சொல்லுவாங்கன்னா பெர்சன்டேஜ் எரர் சொல்லுவாங்க.
இது என்னன்னா மீன் அப்சல்யூட் எரர் டிவைடட் பை மீன் வேல்யூ. மீன் அப்சல்யூட் எரர் வந்து ஒரு வேல்யூ வரும், அந்த வேல்யூ டிவைடட் பை மீன் வேல்யூ ஆஃப் த குவாண்டிட்டி. இதுதான் வந்து ரிலேட்டிவ் எரர்.